வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வில் எளிதில் வெற்றி பெறும் விதமாக குறைந்தபட்ச பாடத்திட்டமடங்கிய புத்தகம் வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை செயலாளர் சபிதா தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை செயலாளர் சபிதா அவர்களுடன் நமது செய்தியாளர் தங்கமணி மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பயில்கின்ற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எளிதில் தேர்வுகளில் தேர்ச்சி அடையும் வகையில் அவர்களுக்கு குறைந்தபட்ச பாடத்திட்டம் அடங்கிய புத்தகம் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சபிதா அவர்கள் நம்முடைய இருக்க அவர்கள் கேட்கலாம். மேடம், இந்த குறைந்தபட்ச பாடத்திட்டம் அந்த புத்தகம் பற்றி சொல்லுங்க மேடம். அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள் நல்ல முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறையின் மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் என்ற ஒரு புத்தகத்தை தயார் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அந்த ஆணையின்படி அனைத்து மாணவர்களுக்கும் மிக விரைவில் இந்த மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் வழங்கப்படும். அதில் அவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை மேற்கொள்வதற்கான சிறப்பு குறிப்புகளும் வழங்கப்பட்டிருக்கும். எந்த வகையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு மேடம் இந்த புத்தகம்? அந்த வடிவமைப்பு அவங்க எதிர்கொள்ள போகிற பொது தேர்வு இருக்கு இல்லையா, அந்த தேர்வில் அவர்களுக்கு என்ன மாதிரியான கேள்வி வினாக்கள் வரும், அதில் எப்படி அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு விரிவாக அது தயார் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 33 நாட்களாக விடுமுறையில் இருந்தது பள்ளிகள். இப்போது மாணவர்கள் அதை சரிகட்டும் வகையில் ஆசிரியர்களுக்கு எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் தரப்பில் கொடுக்கப்படுது மேடம்? இயக்குனர், அதாவது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஆணையிட்டுள்ளபடி இயக்குநர்கள் தங்களது தேவைக்கேற்ப அனைத்து பள்ளிகளிலும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் இணைந்து ஆலோசனை நடத்தி அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள்.